தளபதி பேரை கேட்டா அதிபதி பார்த்தீங்கல்ல. ஸோ அவரோட வீடை தாண்டி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கைஸ், இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க தான் கடலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் விக்கி அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பாதியிலே பிக்கப் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அங்கே போகிறதெல்லாம் மீன் பிடிக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே மறக்காமல் பாருங்கள். வீடியோவும் முக்கியமாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கைஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வீட்டு பேக் சைடில் இருக்க சந்தில் தான் போயிட்டுருக்கோம். இது எந்த சந்துன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதான்னு தெரில. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது எந்த சந்துன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாரை தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம். அந்த ஸ்டாரோட வீட்டை தான் கிராஸ் பண்ணி போக போகிறோம். ஸோ யாருன்னா தளபதி பேரை கேட்டா அதிபதி பார்த்தீங்கல்ல. ஸோ அவரோட வீடை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த வழியாக தான் நம்ம வந்து போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு விக்கி பின்னாடி வந்துட்டுருக்கான். எங்கள் அண்ணா வந்து அங்கே உட்காந்துட்ருக்கான். ஸோ நான் காட்டுறேன். பார்த்துக்கோங்க, எங்கள் அண்ணா வந்துட்டான். கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். அங்கே ஒரு வலையில் வந்து பாம்பு மாட்டியிருக்கு. ஸோ அந்த பாம்பை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் வந்து கடல் பாம்பு. மூஞ்சி மாட்டிச்சா தெரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்குது, தட்டுறாத. பாம்பு, உயிரோட பாம்பு. மீன் மாதிரியே தான் தலையை பிடிச்சிடா ஃபஸ்ட்டு. வேணாம் வேணாம், தலையை மட்டும் பிடி. கச்சிர போகுது. பாம்பை லாபமாக பிடித்து கொண்டிருக்கிறார். எதையோ பிடிச்சிருக்கு போல. கண்ணு இருங்க, உங்களுக்கு ஜூம் பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கண்ணு தெரியுதா? ஸோ அதை பிடிச்சிட்டான். வாய் தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெரிய இதுன்னு. இங்கே பாருங்கள், வாய் பாருங்கள். தூக்கி போடு. என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க, என் ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்கான். ஸோ ஓகேவா? ஸோ எங்களை வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வருவான். ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கரையில். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கரைக்கு வந்துட்டான். பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மீன் எடுத்து போவானா? ஸோ பாருங்கள், நம்ம கரைக்கு வந்து போட்டை கொண்டு வந்து அதை ஏற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
பாருங்கள் இந்த டிராக்டர் வச்சு தான் எழுத போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்க வரீங்க பாருங்கள். எவருக்கு இவ்வளோ மீனையுமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வலைக்கு போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க மீன் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வலையை நம்ம திரும்ப கொண்டு போய் போட்டு மீனை பிடிக்கலாம் அப்படின்றனால தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த இருக்கிற கேப்பில் வந்து நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். நான், விக்கி, எங்கள் அண்ணன் எல்லாருமே போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எவ்வளோ மீன் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு மீன் வந்து இந்த வலையில் மாட்டிருந்துச்சு. நானுமே ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா எப்படி கொட்டுறாரு அப்படின்றத வந்து நானும் ட்ரை பண்ணேன். பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. என்ன தான் நான் எவ்வளோ மீன் இருந்தாலும் பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ மீனையுமே கொட்டணுமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும், பட் நம்ம அள்ளி கொட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து விக்கி வந்து அள்ளி கொடுத்துட்ருக்க, அவங்க அப்பா வந்து எடுத்து போய் கொட்டிகிட்டு இருந்தார். நானுமே வந்து இங்கே இருக்க எல்லா மீனையுமே எடுத்து அள்ளி கொண்டு போய் நானும் தான் கொட்டிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து கை வலிச்சுது. இந்த வெயிலில் எப்படா இந்த மனுஷன் வந்து கொட்டுறாரு அப்படின்றது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வலையை சிக்கு இல்லாமல் எடுக்கிறதுக்காக ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 பேர் நின்று தான் அந்த வலையை வந்து எடுத்து அதில் இருக்க மீனெல்லாம் உதறி தான் நம்ம வந்து அந்த வலையை வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து சரி செஞ்சு அதை ஒரு இடத்துல வந்து வைக்க முடியும். ஏன்னா அப்புறம் சிக்காயிருச்சுன்னா அந்த சிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது நீங்கள் நேரில் இருந்து பார்க்கும்போது தெரியும். இது எப்படா சிக்கே ஆகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா அந்தளவுக்கு இது பெரிய வலை. நானுமே வந்து அங்கே இருந்து ஒரு பக்கம் நின்று அந்த மீனெல்லாம் வந்து உதறி விட்டுட்டு இருந்தேன். அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக மீன் அப்படியே பறக்கிறது இதெல்லாமே ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே வந்து இந்த மாதிரி போட்டிங் அந்த மாதிரி போனீங்கன்னா, உங்களுக்கும் வந்து அந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்களுமே இந்தமாரி ஒரு இதெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நானும் சரி இவ்வளோ மீன் நம்ம அள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அள்ளி பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ மீன் வந்து கண்ணு முன்னாடி பார்த்து அள்ளி இப்படி கொட்டும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ மீன் நம்ம பிடிக்க போகிறோம் திரும்ப உள்ளே போய் அப்படின்போது தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். பட் கடலுக்குள்ளே போகும்போது வந்து நம்ம தான் வந்து அந்த அலை வரும்போது அந்த போட்டை வந்து தள்ளி உள்ளே கொண்டு போனோம். ஸோ அதுக்கான முயற்சியை தான் நாங்கள் பண்ணி அப்படி தான் போய் ஆகணும். அதனால் வந்து நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தள்ளினாங்க போட்டை. கரெக்டாக அந்த அலை வரும்போது வந்து நம்ம தள்ளும்போது போட் வந்து முன்னாடி போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருமே தள்ளிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே ஜாலியாக ஏறி மேலே உட்காந்துட்டு இவங்க தள்ளுறதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வியூ நம்ம வந்து போட்டை நிறுத்திட்டு அப்படி கடலை பார்க்குற வியூ இருக்குது தெரியுமா? நம்ம வந்து கடலுக்கு போக போகிறோம் அப்படின்றப்போ வந்து ஒரு பீதி ஒன்று கிளம்புச்சு. எல்லாருக்குமே நார்மலாக வர்றது தான். பட் எனக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து கடலுக்குள்ளே போக போகிறோம், இந்த அலையை தாண்டி போக போகிறோம் அப்படின்றப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாகவே பயமாக இருந்துச்சு. அடி வயிறுலாம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. நானும் வந்து விக்கி கிட்டே கேட்டேன், விக்கி ஸ்ப்ரைட்லாம் வாங்கினியாடா அப்படின்லாம் கேட்டேன். ஆனால் வாங்காமலே வந்துட்டான். இருந்தாலும் சரி நான் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு சாப்பிட்டு வந்தேன். அதுவே வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிச்சு. இருந்தாலும் அப்படியே நாங்கள் உள்ளே போக போட்டில் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக உண்மையாக சொன்னால் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு இதுவே தெரியாத அளவுக்கு அழகாக செம்ம ஜாலியாக அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே மிதந்துக்கினே அப்படியே போகிற மாதிரி ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்றத. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வியூவே. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து போட்டில் போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்பவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்கான வலையை வந்து நாங்கள் வந்து கடலில் வந்து வீசிகிட்டு இருந்தோம்.
ஏன்னா வலை வந்து பெரிய வலை. நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதை நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர் கழித்து வந்து பார்க்கும்போது எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போய் இந்த மாதிரி போட்டிங்கில் போய் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்டு போகிறவங்கள. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா என்ன அளவுக்கு மீன் வந்து கிடைக்குது, எந்த அளவுக்கு மீன் மாட்டியிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ காத்திருந்து பாருங்கள். வலை போட்டுட்ருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காங்க. வயிற்றுல வாந்தி எடுத்துகிற நீங்கள் வயிற்றுல அமைதியாக உட்காந்துக்கிறான். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்க, தாராளமாக கொடுத்து போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மீன் மாட்டியிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இங்கே ஒரு மிதப்பு ஒன்று மிதக்குதில்ல. ஸோ அது வந்து இழுத்துட்டு போகும், அந்த மிதப்பு வந்து உள்ளே போகும். ஸோ அப்போ வந்து மீன் வந்து மாட்டியிருக்கு அப்படின்றது வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே வந்து என்கிட்டயும் சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம இழுத்து பார்த்தப்போ தான் வந்து அந்த வலையில் வந்து மீன் மாட்டிருந்துச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. ஸோ நான் அந்த வலையை வந்து இழுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த வலையை வந்து இழுக்கிறதுக்காக நானும் இழுக்குவா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அவங்களும் வந்து கண்டிப்பாக இழுக்கலாம், வாங்க இழுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து சரி நம்ம இழுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத நானும் இழுத்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ நானும் இழுத்தேன். கேமரா பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா இந்த வலையில் நிறைய மீன் இருக்குது. இதையும் பார்ப்பீங்க நீங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இழுக்கிறதுக்கு, இருந்தாலும் இழுத்து தான் ஆகணும். ஃபஸ்ட் டைம் இழுக்கிறேன் நான் இது. ஆனால் ஃபஸ்ட் டைம் மாதிரி இழுக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வலை பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து கடலில் இருக்கான். ஸோ அப்போ வந்து அந்த வலையை வந்து அங்கே போய் போட்டுட்டு தான் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்தான். ஸோ அந்த வலையில் இருக்க மாட்டின மீன் தான் இந்த மீன் எல்லாமே நாங்கள் இப்போ வந்து இழுத்துட்ருக்கோம். வீடியோ எடுக்கிறேன், பேசு இப்போ பேசு. தலை வந்து அப்படியே கிருன்னு சுற்றுது. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து இந்த இதுலேயே இருக்குமா, இது ஒரு மூமெண்ட். தலைலாம் அப்படியே கிருன்னு சுற்றுது. இது ஒரு மூமெண்ட் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் தலை லைட்டாக இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லு. ஆமாம், உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு இழுத்துருக்கோம் பாருங்க, இதுக்கே வந்து வலிக்குது. இப்போ வந்து விக்கி இழுத்துனுங்கிறான் எனக்கு பதில். அவனே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறான். இவ்வளோ கெத்த போஸ் கொடுத்துருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் இழுத்துனுங்கிறான். காட்டக்கூடாதுல. ஆமாம், வெளியே காட்டாதான்